அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, இவர் தச்சரின் மகன் அல்லவா? அதே நேரத்திலே மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கும் பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் இவரை எலியா என்றும் அல்லது எரேமியா என்றும் இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தச்சரில் இருந்து இறைவாக்கினர் நிலைக்கு உயர்த்தப்பட்டதே சூசையப்பருடைய வளர்ப்பு. அவர் வளர்த்த வளர்ப்பு அப்படி. தச்சரின் மகனாக பார்க்கப்பட்ட ஆண்டவர் இயேசு இறைவாக்கினராக பார்க்கப்படுகின்ற ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்திய அந்த பெருமை நம்முடைய சூசையப்பரையே சாரும். ஏனென்றால் அவர் அப்படி வளர்த்தெடுத்திருக்கின்றார். புனித சூசையப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக அழகாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். திருக்குறள் 67 அழகாக சொல்லுகிறது, தந்தை மகற்காற்றும் நன்றி அவைக்கு முந்தி இருப்ப செயல். அப்படி என்றால் ஒரு தந்தை தன் மகனுக்கோ மகளுக்கோ ஆற்றுகின்ற கடமை ஒரு மாபெரும் சபையிலே சான்றோர்களின் மத்தியிலே அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்பதை, அந்த அளவுக்கு அவங்களை வளர்த்தெடுக்கணும். அந்த அளவுக்கு எப்படியாவது பிள்ளைகளை சிறப்பா வளர்த்து விட வேண்டும். நல்லா படிக்க வச்சு நல்ல பண்புகளை வளர்த்து எப்படியாவது என் பிள்ளைய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர் தான் அந்த நல்ல தந்தை. இதனை புனித சூசையப்பர் கச்சிதமாக செய்தார். மிக அழகாக தன்னுடைய மகனை மிகச் சிறப்பாக வளர்த்தெடுத்தார். இதை நாம் எப்படி நம்புவது? இதனுடைய ஆதாரம் என்ன என்று பார்த்தால் திருக்குறள் 70 அழகாக சொல்லுகிறது, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அதாவது, ஆகா, இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும் பேறு என்று மகன் புகழப்படுவதுதான் அவன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு எனப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறார் பாருங்க என்று புகழ்வதுதான் ஒரு தந்தைக்கு ஒரு மகனோ மகளோ கொடுக்கின்ற மிகப்பெரிய பெருமை. அத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வினுடைய முழுமையாக நாம் பார்க்கலாம். அவ்வளவு அழகாக புனித வளனார், புனித சூசையப்பர், புனித யோசேப்பு அழகாக அவரை வளர்த்து எடுத்திருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி கத்துகிறாள், உம்மை பெற்றெடுத்து பாலூட்டிய தாய் பேறு பெற்றவள் என்று புகழப்படுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது தாயை மட்டுமல்ல, அது சூசையப்பருக்கும் பொருந்தும். ஏனென்றால் அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து வளர்த்த வளர்ப்பு அப்படி. அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகளை, முன்னுரையிலே நாம் கேட்டது போல தந்தையர்கள் பிறப்பதில்லை, அப்பாக்கள் தந்தைகள் உருவாக்கப்படுகின்றார்கள். தந்தைக்குரிய பண்புகளை நீங்களும் நானும் வளர்த்தெடுக்க வேண்டும். அன்பு, பாசம், கருணை, உழைப்பு, பராமரிப்பு, உடனிருப்பு, பாதுகாப்பது, துணிச்சல், நேர்மை போன்ற அந்த பண்புகளை எல்லாம் நாம் நமதாக்கி கொண்டால் நீங்களும் தந்தைதான், நானும் தந்தைதான். குழந்தைகளை பெற்றெடுப்பதால் மட்டும் தந்தையர்களாக முடியாது. அவர்களை எப்படி வளர்த்தெடுக்கின்றோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நாமும் தந்தையர்களாக மாற வேண்டும்.